இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் நலமா? குடும்பமும் பணியும் நன்றாக போய்கொண்டு இருக்கின்றதா? உங்கள் அனைவருக்காகவும் தினமும் என் ஜெபத்தில் ஒரு பகுதி எப்போதும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சரி, இன்னைக்கு என்ன சமையல்? என்ன யோசிக்கிறீர்கள்? சமையல் என்ன என்று கேட்கிறேனே என்று பார்க்கிறீர்களா? ஆம், உணவு உண்ணாமல் நம்மால் வாழ முடியுமா என்று யோசித்தால் ஒரு 2-3 நாள் வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு இருக்கலாம். அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்ய முடியாது. உயிர் வாழ உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம் ஆன்மா வாழ கடவுளின் வார்த்தை அதற்கு உணவாக தினமும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒருமுறை சாத்தான் இயேசுவின் முன்வந்து நின்று, நீர் கடவுளின் மகனாக இருந்தால் இந்த கற்களை அப்பமாக கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு கூறிய பதில்தான் இன்றைய இறைவார்த்தை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்றார். அவர் சோதிக்கப்பட்ட போது எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியையும் பயன்படுத்தி சாத்தானை விரட்டவில்லை. மாறாக என்ன செய்தார்? கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே மேற்கோள் காட்டினார். அவன் ஓடிப்போனான். இதன் மூலம் சிம்பிள் லைஃப் டீலிங்கை இயேசு நமக்கு இன்று கற்றுக் கொடுத்து விட்டார். உனக்கும் எந்த சோதனை வந்தாலும் உன்னை எதிர்ப்பவர்களை, எள்ளி நகைப்பவர்களை, ஏமாற்றுபவர்களை சமாளிக்க இறை வார்த்தை ஒன்றே போதுமானது என்கிறார். வார்த்தை மட்டுமே பிசாசுக்கு எதிராக நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதமாம். அதற்கு முதலில் உங்கள் மனதில் இயேசுவின் வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். அது வாயின் வழியாய் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் விவிலியத்தை எடுத்து வாசித்தால், அதை தியானித்தால் மட்டுமே அது சாத்தியம். நண்பர்களே, உங்களை ரட்சிப்பது வார்த்தை. உங்கள் தலை கவசமாக இருந்து உங்களை காப்பது இறை வார்த்தை. ஆவியின் பட்டயம் இறை வார்த்தை. இயேசுவின் வார்த்தையை ஆசையாய் வாசிப்பது, குடும்ப ஜெபத்தில் ஒரு பகுதியாக கொண்டிருப்பது உங்கள் குடும்பத்தை உயர்த்தும். உங்கள் குடும்பத்தை, வேலையை, பிசினஸை, பிள்ளைகளை, அவர்களின் படிப்பு காரியங்களை, வேலை காரியங்களை, திருமண காரியங்களை, குழந்தை காரியங்களை பாதுகாக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்ற ஒரு வார்த்தையில் அதை கூறிய உடனே இயேசுவை விட்டு பிசாசானவன் விலகி போனான், நீங்கி போனான். அதே போல் அதே அதிகாரம் இயேசு தன் பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. மாறாக சோதனைகளை பார்த்து, சத்ருவை பார்த்து பயந்து நடுங்குகிறோம், விலகி ஓட எத்தனிக்கின்றோம். இதை புரிந்தவர்களாய் மற்றும் ஒருமுறை இன்றைய வசனத்தை கேட்டு ஜெபிக்கலாமா? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே. புரிந்ததா? இன்றிலிருந்து விவிலியத்தை தினமும் வாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது வார்த்தையே எங்கள் ஆன்ம உணவு. அதை தினமும் நாங்கள் தேடி தேடி உட்கொள்ள தயவு பாராட்டும். எங்களுக்குள்ளும் எங்கள் பிள்ளைகள் குடும்பத்திலும் விவிலியம் வாசிக்கும் பழக்கம் நிலை பெற துணை செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.